நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் வீரபாண்டி கன்னிமார் கோவில் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் குருபீடத்தில் குடமுழுக்கு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நவபான லிங்கேஸ்வரருக்கு 8 வகை மருந்து சாத்தி நிலைநிறுத்தல், காசி விஸ்வநாதருக்கு அகத்தியர் அபிஷேகம் செய்த பாதைலிங்கத்திற்கு குடமுழுக்கு விழா, கூடலூர் வீரமகாளியம்மன் கோவில் அருள்வாக்கு சித்தர் ராஜேந்திரன், மக்கள் நாயகி கண்ணகி தேவி கோவில் கந்தவேல் நவரிஷி, சத்திய தருமசாலை வள்ளலார், வனலட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். போடிநாயக்கனூர் ஸ்ரீ கோகுலம் அன்னதானம் கோவில் மீனாட்சிபுரம் உமாகாந்தன் முன்னிலை வகித்தார். குடமுழுக்கு விழாவையொட்டி பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் முக்கிய பிரமுகர்கள், சிவனடியார்கள், திருக்கூட்டத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை VHB தேனி மாவட்ட தர்மாச்சாரியா சம்பர்க்க பிரமுக் சித்தர் சிவயோகி பிரபு செய்திருந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098181729 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.